வணக்கம் நண்பா. வெல்கம் பேக் டு ஒரு சேனல். இந்த வீடியோவில் பிரேமலு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஏன்டா படம் ரிலீஸ் ஆகி 2 மாதம் ஆகுது, இப்போது ரிவ்யூ போடுறேன்னு கேட்டிங்கன்னா, நான் அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருந்தனால என்னால் இந்த படம் பார்க்க முடியல தேட்டரில். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் ஏன் ரிவ்யூ போடுறேன்னா, இந்த படம் நம்ம சேனலில் ரிவ்யூ இருக்கணும். ஏன்னா இந்த படம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான படம். இது கிரீஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு, எங்கேயும் போர் அடிக்காமல். இது பார்த்திங்கன்னா லவ் மூவி தான். இருந்தாலுமே இந்த படத்தில் ஒரு கிஸ் சீனும் ஏன்டா அடல்ட் சீனும் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இல்லை. வியூ சர்டிஃபிகேட் தான் வாங்கியிருக்கு. 100 கோடி மேலே இந்த படம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் வாங்கியிருக்கு. அவ்வளோ பேருக்கு இந்த படம் பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கு. இந்த படத்தில் நடித்தவங்களும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இந்த படத்தில் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. விஷ்ணு விஜய் தான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர். பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக போட்டிருக்காரு இந்த படத்தில். எல்லா பாட்டுமே நல்லா இருக்குது, தமிழ்லே நல்லா தான் இருக்குது எல்லா பாட்டுமே. நான்சிலன் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பேர் சச்சின். மம்மிட்டா கேரக்டர் பேர் ரீனு. சங்கீத் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பேர் அமல், ஹீரோவோட ஃப்ரெண்டு. அகிலா இந்த படத்தில் அவங்க கேரக்டர் பேர் கார்த்திகா. ஷியாம் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பேர் ஆதி. இவங்களாம் இந்த படத்துக்கு மெயினான ஆள். இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. சச்சின் பார்த்திங்கன்னா காலேஜில் 4 வருஷமாக ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார் ஒன் சைடாக. லாஸ்ட்டாக முடியும் போது போய் ப்ரப்போஸ் பண்ணுவார் அந்த பொண்ணுக்கிட்ட. அவங்க பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. யூகேக்கு விசா அப்ளை பண்ணியிருக்காரு இவரும் ரெண்டும். அவர் ஃப்ரெண்டுக்கு கிடச்சிச்சு. இவருக்கு பார்த்திங்கன்னா ஃபண்டு இஷ்யூஸ்னால இவருக்கு பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடுச்சு. சச்சின் பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி பண்ணின்னு இருக்காரு. அப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு வீட்டுக்கு போய் டெலிவரி கொடுக்குறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா இவர் ஃப்ரெண்டு வீடு அது பார்த்தீங்கன்னா உள்ளே கூப்பிட்றாரு, வாடா அக்கா வர பொண்ணுக்கு பர்த்டேடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இவரும் உள்ளே போகிறாரு. அங்கே போய் இவர் சொல்கிற அதுமாரி யூகே விசா அப்ளை பண்ண கேன்சல் ஆயிடுச்சின்னு. இவர் லவ் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லின்னு இருப்பார். இந்த ஊர் விட்டு போகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலை சொல்கிறான் அப்படின்னு ஃப்ரெண்டுகிட்ட கேட்பார். நான் ஏதாச்சும் இருந்தால் சொல்கிறேன்டான்னு அவர் சொல்வார். சச்சின் கேட்பார், நீ என்னடா பண்ண போகிறேன்னு. அமல் சொல்லுவார், நான் கேட் எக்ஸாம் எழுதி ஐஐடியில் ரூக்கியில் எம்டெக் பண்ண போகிறேன்டான்னு சொல்லுவார். சச்சின் கேட்பார், ரூக்கி அது எங்கடா இருக்குன்னு கேட்பார். அமல் பார்த்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே தான்டா இருக்கா அப்படின்னு சொல்லுவார். ஃப்ரெண்டும் கேட்பார், கேட் கோச்சிங் பண்ணலாம் வரியாடா அமல் கேட்பார். சச்சின் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே இருக்குது அப்படின்னு கேட்பார். அமல் பார்த்தீங்கன்னா இல்லை ஹைதராபாத்தில் இருக்குதுன்னு சொல்லுவார். அதுக்கப்புறமா அவங்க 2 பேர் சேர்ந்து ஹைதராபாத்துக்கு போவாங்க. ஹைதராபாத்தில் ஒரு கம்பெனியில் ரீனு பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஜாயின் பண்ணுறாங்க. டீம் லீடர் ஸ்ரீனிவாஸ் பார்த்தீங்கன்னா ஒற்ற டீமில் இருக்கிறவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணின்னு இருக்காரு. விக்னேஷ், சுபின், கார்த்திகா, ரீனுக்கு பார்த்தீங்கன்னா காலேஜ்லேருந்தே ஃப்ரெண்டு ஆதி. இவங்க 5 பேர் தான் மெயினாக காமிப்பாங்க டீமில். 2-3 பேர் இவங்க டீமில் இருப்பாங்க, அவங்கள அவ்வளோ காமிக்க மாட்டாங்க. ஆதி ரீனுவை பார்த்தோன்னே ஒன் சைடான்றாரு. இவங்க 3 பேர் மொட்டமாக இல்லை உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ரீனு ஆப்பை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ரீனு சொல்லுவாங்கன்னு வெல் செட்டுனான ஆள், என்னோட மெச்சூரிட்டியாக இருக்கணும் அப்படின்னு ரீனு சொல்லிகிட்டு இருப்பாங்க. நீ இது மட்டுமா கேட்குறேன்னு சொல்லி கார்த்திகா கேட்பாங்க. கார்த்திகா பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரீனுக்கு ஏதாச்சும் ஒரு பையனை பார்த்து கொடு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இவங்க வச்சுட்ட ஒரு கேனை பார்த்தீங்கன்னா கீழே போடுவேன், அது யார் மேலே உழுதோ நீ அவனை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ரீனுக்கிட்ட அவன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே விழும். அது பார்த்தீங்கன்னா தாத்தா மேலே விழுந்துடும். தாத்தா பார்த்தீங்கன்னா திட்டின்னு இருப்பார். சச்சின், அமல், அம்மா அவங்க சார் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்றாரு இவங்க 2 பேரையும். இவங்களும் போகிறாங்க ஆந்திராவுக்கு. அதே கல்யாணத்துக்கு ஆதி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு. சச்சின், அமல் இவங்க 2 பேர் காரில் வராங்க. சச்சின் பார்த்தீங்கன்னா கார் ஒழுங்காக ஓட்டாமல் சிலையை இடிச்சிருவார். ஆதி மேலே பார்த்தீங்கன்னா விழுந்துடும். ஆதி பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகி கத்துவார். ரீனு வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஆதியை. சச்சின் சொல்லுவார், எனக்கு ரீனுவை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சுடா அமல்கிட்ட. சச்சின் ரீனுக்கிட்ட பேச ட்ரை பண்ணின்னு இருப்பார். கடைசியில் பேசுவார் ரீனுக்கிட்ட. அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க காமெடியாக அமலும் சச்சினும். ரீனு ஆதி சொல்லுவார், நான் வீட்டுக்கு போகணுண்டான்னு. ஆதி பார்த்தீங்கன்னா இல்லை வேறு இடத்துக்கு போகிறேன், உன்னை எப்படி நான் தனியாக அனுப்புதுன்னு அப்படி பேசிகிட்டு இருப்பார்.
சச்சினும் அமலும் வீட்டுக்கு போகும்போது கார்த்திகா பார்த்தீங்கன்னா எங்கே ஹைதராபாத்துக்கா போகிறீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு ஆமான்னு சொல்லுவார் அமல். வரட்டுமான்னு கேட்பாங்க. வாங்கன்னு சொல்லுவார். ஆதி பார்த்தீங்கன்னா இவங்க ஆதார் கார்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி இருப்பார். சச்சின்கிட்டையும் அமல்கிட்டையும். ஆதி பார்த்தீங்கன்னா ரீனுக்கிட்ட லொகேஷன் எனக்கு அனுப்பிச்சி விடுன்னு சொல்லுவார். அது அவங்களும் சரின்னு அதுவுமா இவங்க ஹைதராபாத்துக்கு போவாங்க. சச்சின் வந்து அவர் படிச்சுட்டு இருக்கிற கேட்டுக்கு வச்சுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிடுவார். அது பக்கமாக பார்த்தீங்கன்னா அமல்கிட்ட ஏதாச்சும் ஒரு வேலை வச்சு பார்க்குறியாரான்னு கேட்பாரு. அமல் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சச்சினை சேர்த்து விட்டுருவாரு. ஆதி வந்து பெப்பர் ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கிட்ட தருவான். சேஃப்டியாக அதை வச்சுக்கோங்க, யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்க கண்ணு முன்னாடி இதை அடிச்சிருங்கன்னு சொல்லி தருவார் ஆதி. டீனு கார்த்திகா இவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு காலியாக இருக்கும். அங்கே தான் சச்சினும் அமலும் இருப்பாங்க. அமல் வந்து கார்த்திகா கிட்ட கேட்பாங்க, டீ குடிக்கலாமா கடைக்கு போயின்னு. அவங்களும் சரின்னுவாங்க. அப்போ அவங்க 4 பேர் ஒன்றா சேர்ந்து டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. கொஞ்சமாக க்ளோஸ் ஆகின்னு இருப்பாங்க. ஃப்ரெண்டுங்கள்லாம் ட்ரீட் கேட்பாங்க. அப்புறம் ரீனை வந்து சச்சின்கிட்ட தான் ஆர்டர் கொடுப்பாங்க. சச்சின் வந்து எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. ரீனு வந்து இந்த கம்பெனியில் ஒரு வேலை இருக்குது நீ செய்கிறியாரா அப்படின்னு கேட்பாங்க. ரீனு சொல்லி உன்னை சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசியூம் மட்டும் எனக்கு அனுப்பிச்சி விடு அப்படின்னு சொல்லுவாங்க. சச்சினும் சரின்னு சொல்லுவார். இவர் படித்த காலேஜில் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக வருவார். ரீனு அவங்க ஊருக்கு போயின்னு இருப்பாங்க ட்ரெயினில். சச்சின்கிட்ட ஃபோன் பண்ணி கொடுத்த பன்னில் பார்த்தீங்கன்னா அதனால எனக்கு லூஸ் மோஷனாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ரீனு. சச்சின் பார்த்தீங்கன்னா சரி நான் ஒரு மருந்து எடுத்துன்னு வந்து தரேன் எனக்கு அப்படின்னு சொல்லுவார். ரீனு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேணாண்டா விட்றான்னுவாங்க. சச்சின் வந்து சரி பரவாயில்ல நான் வந்து எடுத்துன்னு வந்து தரேன் அப்படின்னு சொல்லுவார். சச்சின் எடுத்துன்னு வந்து ரீனுக்கிட்ட தருவார். அதே ட்ரெயினில் இவர் ஏறிடுவார். ரீனு பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி வீட்டுக்கு போயிட்டியாடான்னு கேட்பாங்க. இல்லை நான் அதே ட்ரெயினில் ஏறிட்டேன். ஏன் ஏறினேன்னு அப்படி ரீனு கேட்பாங்க. இல்லை இவ்வளோ தூரம் வந்துட்டேன் அப்படியே நான் வீட்டுக்கு போயிடுறேன், வீட்டுக்கு அம்மா பார்க்கணுன்னு சொல்லுவார். நீ அங்கே லாஸ்ட்டு பெட்டியில் இருக்காத வா, நீ நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் இறங்கி நீ வா அப்படின்னு சொல்லுவாங்க ரீனு. சச்சினும் சரி நான் வரேன்னு சொல்லுவார். கீழே விழுந்ததில் ஃபோன் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கும். ரீனு பார்த்தீங்கன்னா அவங்க பழைய ஃபோன் பார்த்தீங்கன்னா சச்சினுக்கு தருவாங்க. பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வாடான்னு கூப்பிடுவாங்க. அவங்க ஹைதராபாத் சுற்றி பார்க்கலாம் வாடா கூப்பிடுவாங்க. இது எதுவுமே ஆதிக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்காது. ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா என்னடா ரெஸ்யூம் இது இப்படி அனுப்பிச்சிருக்க, நான் உனக்கு ரெடி பண்ணி தரேன் நீ வா அப்படின்னு சொல்லுவாங்க. சச்சினும் ரீனுவும் ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணின்னு இருப்பாங்க. அப்போது சச்சின் பார்த்தீங்கன்னா ப்ரப்போஸ் பண்ணிடுவார். ரீனு பார்த்தீங்கன்னா இல்லை நான் உன்னை அப்படி பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ரீனுவோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நான் பெங்களூருக்கு போகிறேன், என் பாய் ஃப்ரெண்டு அங்கே ஒர்க் பண்ணுறான், நான் அங்கே போகிறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மாதிரி ரீனு ஒரு மூஞ்சி பார்த்தீங்கன்னா அப்படியே மாறும். ப்ராஜெக்ட்லேயே பார்த்தீங்கன்னா டவுட்டு கேட்பாங்க ரீனு. அது பார்த்தீங்கன்னா ஆடி டென்ஷனோடே சொல்லுவார். கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவார் ரீனுக்கிட்ட அவன்கிட்ட பழகுறனால. அப்போ மாதிரி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ரீனு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க இவ்வளோ எமோஷனாக ஆகுற அப்படின்னு கேட்பாங்க. இதுனா ஃபஸ்ட்டு வாட்டியா, இதுக்கு முன்னாடி ரிஜெக்ட் பண்ணியிருக்குது தானே அப்படின்னு கேட்பாங்க. சச்சின் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு கட்டி ஃபோன் அவங்ககிட்ட கொடுத்துட்டு இவங்க போயிடுவார். ஃபோனை கொடுப்பாங்க. ரீனு வந்து ஃபோனை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான் அந்த அவன்கிட்ட கொடுத்துருன்னு அமல்கிட்ட கொடுப்பாங்க. அமல் சொல்வார் இல்லை அவன் சென்னைக்கு போயிட்டான் காலையிலே அப்படின்னு சொல்லுவாங்க. ரீனு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணின்னு இருப்பாங்க. அப்புறமா மெசேஜ் ஃபோன் கால்லாம் பண்ணுவாங்க. சச்சின் பார்த்தீங்கன்னா எதுவுமே ரிப்ளையும் ஃபோனும் எடுக்க மாட்டார். அவங்க ஃப்ரெண்டு கார்த்திகா பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணியிருப்பாங்க சச்சினையும் அமலையும். அவங்க 2 பேருமே வருவாங்க. ஃபோன் கால் ஏன் எதுவும் எடுக்க மாட்டார் ரீனு கேட்பாங்க. அப்புறமா 2 பேர் பேசிகிட்டே இருப்பாங்க. பக்கமா ஆடி பார்த்தீங்கன்னா சச்சின் விட்டு நான் பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். இவங்க 3 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே கலாச்சிக்கினே இருப்பாங்க இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆதியை. ரீனுக்கிட்ட உன் லவ் சொல்கிறா பாவம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ நாள் ஒன் சைடாக லவ் பண்ணின்னு இருப்ப அப்படின்னு சொல்லுவார் சச்சின். ஆதி பார்த்தீங்கன்னா சொல்லுவார். அவங்க பார்த்தீங்கன்னா கோபமாக பேசிடுவாங்க. இருறா நான் உங்களை 2 பேர் என்ன பண்ணுறேன் பாடுறான்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். இவங்க 2 பேரும் அங்கேயே படுத்து தூங்கிடுவாங்க. எழிஞ்சு யூகே பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவார் சச்சின். அப்போ அவங்க கார்த்திகா பார்த்தீங்கன்னா இந்த கோட் வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க சச்சின்கிட்ட. ரீனு பார்த்தீங்கன்னா நானும் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏர்போர்ட் வரைக்கும். இவங்க 4 பேர் சேர்ந்து போவாங்க.
இவங்களுக்கு பின்னாடியே ஆதி பார்த்தீங்கன்னா ரவுடியாவில் கூட்டின்னு காரில் வந்துன்னு இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா ரீனு பார்த்தீங்கன்னா நீ போகாத, யூகேக்கு போகாத, நீ இங்கேயே இரு, ஏன் நான் இங்கே இருக்கணும்னு சச்சின் கேட்பாங்க. ரீன் வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்க்கும்போது இவங்க வச்சுட்ட ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா ஆதி கண்ணிலே அடிச்சுட்டு இவங்க கிளம்பிடுவாங்க. அது பார்க்கும்போது 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சிட்டு சச்சின் யூகேக்கு போயிடுவார். இவங்க 2 பேரும் அப்படியே கிளம்பிடுவாங்க வீட்டுக்கு. டைட்டில் போடுறாங்க பிரேமலுன்னு. இது அப்புறமா பார்த்தீங்கன்னா எண்டில் ஒரு மொட்டை மாடியில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க வச்சுட்டு ஒரு கேனை பார்த்தீங்கன்னா கீழே போட்டுருவாங்க. ஆட்டா மேலே உள்ளாது, அப்புறமா சச்சின் மேலே தான் விழுந்துருக்கும். முடிச்சிடுறாங்க படத்தை. படம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். படம் செம்ம படம் இது. பார்த்தவங்களாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ஓகே நம்பா, நம்ம நெக்ஸ்ட்டு வேறு வீடியோ பார்ப்போம். பாய்.